ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மென் சிங்கிள் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வெஜிடபிள் தம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். பட்டை கொஞ்சம், கடல்பாசி கொஞ்சம், ரோஜா மூக்கு கொஞ்சம், ஸ்டார் மூக்கு ஒன்று, ரெண்டு வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு, வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், இப்போ காய்கறி வெட்டி வச்சுருக்கேன். இதில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி காய் போட்டிருக்கேன். பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, 2 தக்காளி, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன். இதில் 1 கை அளவுக்கு புதினா இலை, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்த அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 4 டம்ளர் ஊற்றணும். இன்னும் 2 டம்ளர் தேங்காய் தண்ணி. தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டம்ளர், ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்த 1 டம்ளர் தண்ணி. இப்போ காய் எல்லாமே போட்டாச்சு. இந்த காய் ஒரு கொதி வந்தவுடனே
கேப்சிகம் ஒரு 3 கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். ஏன்னா கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டு குக் பண்ணணும். இப்போ இந்த காய் ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ வந்து ரைஸையும் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் இதில் போடுறோம். மறுபடியும் வந்து ஒரு 7 மினிட்ஸ் இந்த ரைஸு இதெல்லாம் வேகணும். இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடுவோம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணி தம் போட போகிறோம். அதுக்கு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வைக்கிறோம். இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த ரெடியான பிரியாணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே இந்த சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி எடுத்து இந்த பிரியாணி பண்ண பாத்திரத்து மேலே வைக்கணும். இப்போ அந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டேன். இப்போ தம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனா சூப்பரான டேஸ்டியான தம் பிரியாணி, வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த தம் பிரியாணி மேலே சுடு தண்ணி பாத்திரம் வச்சு மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சிடணும். அப்போ தான் சூடு எல்லாமே ஃபுல்லாக கீழே இறங்கும். இப்போ தம் பிரியாணி ஆறிடுச்சு. இது பார்த்திங்களா, அந்த தோசைக்கல் மேலே வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம், அப்புறம் சுடு தண்ணி பாத்திரம், அப்புறம் வெயிட்டுக்கு வந்து ஒரு கல் வச்சுருக்கேன், அந்த இடிக்கிற கல். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சூப்பர். பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி சூப்பரான பிரியாணி ரெடி. இது கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் நெய்,
இது பார்த்திங்களா உதிரி உதிரியாக இந்த இதெல்லாம் வற்றி போய் சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அன்புடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.